ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம கான்செப்ட் கிராஃப்ட் சிஏல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ கிளியர்ட் மை சிஏ ஃபவுண்டேஷன் ஹவ் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஸ்டோரியை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் வந்து டுவெல்த்து முடிச்சுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட்டான காய் தான். ஃபஸ்ட்டு 12th முடிக்கிற வரை எனக்கு வந்து இந்த படிப்புன்றது பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்றதை தாண்டி இந்த பாத்தை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் ரொம்ப 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 லெத்தாஜிக்காக ஈஸின்னு நினச்சிட்டு தான் உள்ளே வந்தேன். ஏன்னா 12th 11th 10th நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடாமலே நம்மளுக்கு மார்க் கிடச்சிச்சு, நிறையா மார்க் எடுத்தேன். அதனால் வந்து சிஏ பாத்துக்குள்ளே வரும்போது இதை ஈஸின்னு நினச்சிட்டு வந்தேன். பார்த்தா உள்ளே வந்து தான் தெரிஞ்சிச்சு. நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஏ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணுறதுக்கே 4 அட்டெம்ப்ட் வச்சுருக்கேன். 5th அட்டெம்ப்டில் தான் கிளியர் பண்ணேன். ஏன் அப்படின்றத காரணத்தையும் சொல்லிடுறேன். அதை தாண்டி ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க சொன்னால் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க சொல்கிறத விட கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு 4 தடவை அடி வாங்கி 5ஆவது தடவை பாஸ் பண்ணேன். என்ன காரணம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டே நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு நான் ஈஸியாக போட்டேன். இது எல்லாமே என்னோடய லைஃப்பில் நடந்ததை வச்சு என்னோடய பர்சனலாக இத்தனை பாயிண்ட் நான் எடுத்திருக்கேன். இதை பண்ணுங்கள், இதை பண்ணாதீங்க. இதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 4 attempts ஆச்சு. அதை வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணி ஈஸியாக சொல்லித்தரேன்றதுக்காண்டி இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 12th முடிச்சுட்டு வர பசங்க, இப்போ 12th முடிச்சுட்டு நீங்கள் சிஏ பார்த்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் ஆகும். இப்போது நான் வந்து இன்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரியும் நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்றத. அந்தளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜான் 2026 தான் என்னோடய இன்டர் அட்டெம்ப்டே கொடுக்க போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேட் அட்வான்டேஜ். ஆனால் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் ஈஸியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டூஸ் என்னென்ன பண்ணுங்க. கவர் எவ்ரிதிங். நிறையா சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன். நானும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் கவர் பண்ண மாட்டேன். எதில் மார்க் எந்தெந்த சாப்டரில் மார்க்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அந்த சாப்டர்ஸை மட்டும் கவர் பண்ணிவிட்டு சின்ன சாப்டர்ஸ் எல்லாம் விட்டுருவோம். ஆனால் ஃபவுண்டேஷன் ஐசிஏ உங்களை என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அவங்க எங்கேருந்து வேணால் கொஸ்டின் வரும். நம்ம வந்து ஐசிஏயை ப்ளேம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு நம்ம மார்க்கு கம்மியாக எடுத்துட்டாலோ ஃபெயில்டு ஆகிட்டாலோ, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன், இதுக்கு எதுக்குமே ஐசிஐ காரணம் கிடையாது. நம்ம தான் காரணம். நம்ம கரெக்டாக படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ கவர் எவ்ரிதிங், எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். ஒரு டாப்பிக்கை முதற்கொண்டு விடாதீங்க. எல்லாத்தையும் கான்செப்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அதே மாதிரி எக்ஸாம்லேயும் அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த கான்செப்ட் என்னவோ அதை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நீங்கள் புக்கில் இருக்க மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணணுன்றது தேவை கிடையாது. அடுத்து ப்ரியாரிட்டைஸ் ஹார்டர். நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் ப்ரியாரிட்டைஸ் ஹார்டர். இப்போ எனக்கு வந்து பர்சனலாக மேத்ஸ் வராது, கேல்குலேஷன் பார்ட்டே வராது. அக்கௌண்ட்ஸ்லையும் மேத்ஸ்லேயும் நான் வீக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தியரி சப்ஜெக்ட்ஸ் எனக்கு நல்லா வரும். என்ன பண்ணுவேன்னா லாவையும் எக்கனாமிக்ஸையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். எக்கனாமிக்ஸையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதில் நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆனால் இது ரெண்டுலேயும் நான் என்னோடய டைமை ஃபுல்லாக அதில் செலவழிச்சிட்டு இதை நான் விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு 4 அட்டெம்ப்ட்டுக்கும் நான் பண்ண தப்பு. ஃபஸ்ட்டு 2 அட்டெம்ப்ட்டுக்கு நான் சுத்தமாக எந்த சப்ஜெக்ட்ஸுமே படிக்கலை. சும்மா ஊர் சுற்றி தான் தெரிஞ்சேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பித்தப்போ 2 அட்டெம்ப்ட்டுக்கு நான் படித்த அட்டெம்ப்ட்டுக்கு பண்ண பெரிய மிஸ்டேக் இது தான். ப்ரியாரிட்டைஸ் வந்து எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் படித்தேன். தெரியாததை படித்தோம்னா நம்ம பாஸ் பண்ண முடியும். அப்போது உங்களுக்கு எது வீக்கோ கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஈஸியர், இது தப்பு. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஈஸியாக இருக்கிறத இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும். ஏன் திருப்பி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தெரிஞ்சிச்சுன்னா அதை விட்டுருங்க. ப்ரியாரிட்டைஸ் ஹார்டர். என்றைக்குமே ரொம்ப கஷ்டமான பாதை நோக்கி போங்க. அதுதான் பின்னாடி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்து பி ஹைட்ரேட்டட். எக்ஸாம் டைம்லேயும் சரி, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் என்னைய கேட்டிங்கன்னா நான் ஒரு நாளைக்கு எப்படியும் 8 hours to 10 hours இப்போ படிக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்டர் வந்து ஃபவுண்டேஷனோட பல மடங்கு கஷ்டம். அதை விடுங்க. இப்போ நான் 8 hours உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னா என்னோடய மைண்ட் செட் ஒன்று இருக்குது.
அதை தாண்டி என்னோடய ஹெல்த்து ஒன்று இருக்குது. இப்போ பாதி பேருக்கு 2 ஹவர்ஸுக்கு மேலே உட்காந்து படித்தாலே ஒரு மாதிரி மென்டல் இஷ்யூ வந்துடும், ஹெல்த் இஷ்யூ வந்துடும். தண்ணி அதிகமாக குடிங்க. தண்ணி அதிகமாக குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 1 hour ஒரு தடவை பிரேக் கொடுங்க. ஒரு 10 minutes ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உடம்புக்கு ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுங்க. ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம படிக்கவே முடியும். அதனால் ஹைட்ரேட்டடாக இருங்க. அடுத்து என்ஜாய் லேர்னிங். யாராக இருந்தாலுமே நம்ம படிக்கிறத என்ஜாய் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். இல்லை நம்ம வீட்டில் சேர்த்து விட்டாங்க, படிக்கணும், படிக்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா படிக்க சொல்கிறாரு, எங்கள் அம்மா படிக்க சொல்கிறாங்க, இந்த இதை நீங்கள் யோசித்து படிச்சிங்க அப்படின்னா, இல்லை நான் பாஸ் பண்ணி ஆகணும், பாஸ் பண்ணுறதுக்கு படிக்காதீங்க. பாஸ் பண்ணுறதுக்கு படிக்கவே படிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு படிங்க. எல்லாத்தையுமே வாங்குங்க, உள்வாங்குங்க. லெக்சர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா உள்வாங்குங்க. இல்லை யூடியூப்பில் பார்த்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், பாஸ் பண்ணிடுவீங்க. பாஸ் பண்ணுறது உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது, எப்படி பாஸ் பண்ணணுன்றது தான் நோக்கம். ப்ராசஸை நீங்கள் நம்புங்க. சக்ஸஸ் மட்டும் நம்பாதீங்க, ப்ராசஸ் தான் முக்கியம். அடுத்து டார்கெட் தி ப்ராசஸ். இதுதான் முக்கியமான பார்ட். டார்கெட் தி ப்ராசஸ். ஏன் இந்த ப்ராசஸை டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறது கஷ்டம். நம்ம அடி எப்படி எடுத்து வைக்கின்றதே யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் நம்ம மேலே போயிடுவோமா அப்படின்னு யோசிக்கிறோம். அது தப்பு. நம்ம ஒரு அடியும் கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கிறோம் தெரியுமா, அதை நீங்கள் நம்புனீங்கனாலே நம்ம மேலே போயிடுவோம் கண்டிப்பாக. நம்ம அடி என்னைக்காக இருந்தாலும் மேலேருந்து நம்மளை ஒருத்தன் பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம பண்ணுறது கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா, ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை திருப்பி பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளே அதில் மாஸ்டர் ஆகிடுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட், இப்போ லாவில் டாக்ட்ரின் ஆஃப் இன்டோர் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியலைன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே புரியாது, யாருக்குமே சொன்னோன்னே புரியாது. அதோட கான்செப்டை திருப்பி படிங்க. புரியலை, அது திருப்பி படிங்க, திருப்பி படிங்க. திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அதில் நம்ம அதில் மாஸ்டர் ஆகிடுவோம். கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டு கிடைக்கும். அதனால் ப்ராசஸை நீங்கள் முக்கியமாக ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். எப்பயுமே சக்ஸஸ் ஆகுமோ ஆகலையோ அது நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம மனசாட்சிப்படி நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை ப்ராசஸில் கொடுத்துருக்கோமா அப்படின்றது தான் முக்கியம். இது கண்டிப்பாக மெயின் ரோல் ப்ளே பண்ணணும் நம்மளோட எக்ஸாம் ரிசல்ட்ஸில். அடுத்து பில்டர் ரொட்டீன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பில்டர் ரொட்டீன். டிஸ்ட்ராக்ஷனெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. டிஸ்ட்ராக்ஷன் ஃபஸ்ட்டு. என்னோடய இன்ஸ்டாகிராம் அழிச்சு 2 years ஆச்சு. என்னோடய இன்ஸ்டாகிராம் பெரிய எனக்கு எப்படின்னா, நான் 1 hour படித்தேன் அப்படின்னா 2 hour என்னோடய ஃபோனை எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன்னா 2 hours நான் இது பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், நம்மளோட ஒரு நாளில் 5 hours 6 hours கிட்ட நான் இன்ஸ்டாகிராம்லேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதிலே உங்களுக்கு காட்டும், நீங்கள் அந்த செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம போகிற ரூட்டு வேறு, நம்ம வேறு ரூட்டில் இப்போ போய்கிட்டு இருக்கோம், நம்ம பண்ணுறது ஆக்சுவலாக தப்பு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு தான் நம்ம ப்ரொடக்டிவாக எதுவுமே பண்ணல. அது அந்த ஒரு 5 hours வாழ்க்கையில் வேஸ்ட்டான ஹார்ஸ். அதையே நான் லேட்டாக ரியலைஸ் பண்ணேன். அப்படின்னும் போது ரொட்டீனை செட் பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ஷனை ஃபுல்லாக தள்ளிடுங்க. ஹெல்த்துக்கு தேவையா 1 hour 2 hour ஒதுக்குறீங்களா, ஒதுக்குங்க. சாப்பாடுக்கு ஒதுக்குறீங்களா, ஒதுக்குங்க. நல்லபடியாக சாப்பிடுங்க, இதாக சாப்பிடுங்க. பட் படிப்புன்னு வரும்போது யாருக்குமே நீங்கள் இது எக்ஸ்கியூஸே கொடுக்காதீங்க. இப்போ நான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகணும், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும், இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸடாக இருக்குது, நான் மூவி பார்க்கணும், எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சிங்க அப்படின்னா ரொட்டீன் ஆயிரும். அது ஒரு 20-30 நாளுக்கு மேலே நீங்கள் ரெகுலராக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் படிக்காமல் நீங்கள் தூங்க முடியாது. அந்த லெவலுக்கு நீங்களே உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. அதனால தான் சொல்கிறேன், பில்டர் ரொட்டீனை கண்டிப்பாக பில்ட் பண்ணிடுங்க. பில்ட் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் இந்த பண்ணுற ரொட்டீன் பில்ட் பண்ணுறது வாழ்க்கையில் நீங்கள் சாகிறவங்க உங்களுக்கு யூஸ் ஆகும். எவ்வளோ உங்களுக்கான மதிப்பை கூட்டிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து மாஸ்டர் தி கால்குலேட்டர். த மெயின் திங். நீங்கள்
மேத்ஸ் பேப்பருக்கும் அக்கௌண்ட்ஸ் பேப்பருக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். அக்கௌண்ட்ஸ் பேப்பரை தாண்டி மேத்ஸ் பேப்பருக்கு, ஏன்னா மேத்ஸ் பேப்பர் உங்களுக்கு எம்சிக்யூ வெறும் 2 ஹார்ஸில் வந்து 100 கொஸ்டின்ஸ் அடிக்கணும். அதில் வந்து 50 எடுத்தால் பாஸு, 40 எடுத்தால் பாஸு, 50 எடுத்தால் அக்ரிகேட் வரும். நீங்கள் ஈஸியாக 60+ எடுக்கணும் அப்படின்னா கேல்குலேட்டர் இஸ் மெயின் பார்ட். ஏன்னா நீங்கள் லாஜிக்கல் ரீசனிங் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது பாருங்கள், பிஸ்னஸ் மேத்ஸ், அதில் வந்து பிஸ்னஸ் மேத்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கேல்குலேட்டர் ட்ரிக்ஸ்லாம் சின்ன ட்ரிக்ஸை டக்குன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஸ்டினுக்கு 70 செகண்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணால். 100 கொஸ்டினுக்கு அந்த 70 செகண்ட் நீங்கள் 10 செகண்டில் முடிச்சிடலாம். 10 செகண்டில் முடிக்கக்கூடிய கொஸ்டின்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் கேல்குலேட்டர் ட்ரிக்கும் கேல்குலேட்டர் ஸ்பீடும் இல்லைன்னா நீங்கள் கையில் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸாமே முடிஞ்சிடும். அதனால் கேல்குலேட்டரை கண்டிப்பாக மாஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப திருப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேல்குலேட்டர் ஸ்பீடு உங்களுக்கு கைக்கு வந்துடும். பார்க்காமலே நீங்கள் கேல்குலேட்டரை தட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து, கிவ் பஞ்ச் ஆஃப் டெஸ்ட். உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ டெஸ்ட்டு எழுத முடியுமோ எழுதுங்க. ஏன் அப்படின்னா ஸ்கூலில் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எப்படியும் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு மட்டும் ஒரு சப்ஜெக்ட்லேயும் 10க்கு மேலே எழுதியிருப்போம் குறையாமல். நீங்கள் மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, அவங்க தனித்தனியாக டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. டெஸ்ட்டு வைக்க உங்களோட ப்ராசஸ் நீங்கள் கரெக்டான பாதையில் போகிறீங்களா, எதுவும் தப்பு பண்ணுறீங்க, உங்களை நீங்களே திருத்திக்கிறதுக்கான ஐடியா கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நம்மளை யாரும் வந்து பின்னாடி இருந்து புஷ் பண்ண மாட்டாங்க. நம்மளை புஷ் பண்ணிக்கிறணும். டெஸ்ட்டு நம்மளாக எழுதணும். என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு நம்மளே பார்க்கணும். திருப்பி அதை திருத்தி ஒரு ஆன்சர் ஷீட் எழுதி இதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். திருப்பி அதை படித்து திருப்பி இதே டெஸ்ட் எழுதி பார்க்கணும். திருப்பி டெஸ்ட் எழுத நம்மளுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். எந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்தாலும் ஈஸியாக தெரியும். இப்போ நீங்கள் 12th படிக்கும் போது மொத்தமே 10 கொஸ்டின் இருக்கும். அதை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நிறையா கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கும் சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நிறையா டெஸ்ட் எழுதும் போது மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பாக டெஸ்ட்டு கொடுக்கலைன்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மெயினாக அதிகப்படியான டெஸ்ட்டு கொடுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாருமே ரேங்க்குக்கு படிக்க மாட்டோம், பாஸ் பண்ண படிக்கிறோம். அந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க. நான்லாம் இப்போ இன்டருக்கு ரேங்க் எடுக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் ரேங்க் எடுக்கணும். கண்டிப்பாக ஆல் இந்தியா ரேங்க் எடுக்கணும். சவுத் சைட்லேருந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஆல் இந்தியா ரேங்க். கண்டிப்பாக அந்த இதை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கேன். அதே மாதிரி எய்ம் ஃபார் ஹை, எப்போயுமே அதிகபட்சமாக எய்ம் பண்ணுங்கள். ஏன் நீங்கள் நம்மளால் ரேங்க் எடுக்க முடியாதா? அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நம்மளை மாதிரி மனுஷங்க தானே அங்கிட்டு நார்த் சைட்லேருந்து அதிகமாக ரேங்க் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிலீவ் யுவர் செல்ஃப் அண்டு ரேங்க்குக்கு கண்டிப்பாக எய்ம் பண்ணுங்கள், முடியும் நம்மளால். என்னென்ன பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஸ்கிப்பிங் சாப்டர்ஸ், கண்டிப்பாக எந்த ஒரு சாப்டரையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இது ஒரு பெரிய தப்பு. கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஈஸியர், சொன்ன மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் உங்களுக்கு எது வருதோ அதை மட்டும் படிக்காமல் வராததை படித்து அதில் மாஸ்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. டோன்ட் பேனிக் டியூரிங் எக்ஸாமுக்கு போகிறீங்களா, ரொம்ப ரிலாக்ஸ்டாக போங்க. நீங்கள் நல்லா படிச்சிருந்தால் மட்டும்தான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக போக முடியும். அதையும் சொல்லிட்டேன். ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. ரிசல்ட்ஸை நான் அப்போ சொன்ன மாதிரி ரிசல்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்லபடியாக படிங்க, நல்லா எழுதிட்டு வாங்க. இப்போ ஒரு அட்டெம்ப்டாகவே ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அடுத்த அட்டெம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா யாருமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாஸ் பண்ண போகிறதும் கிடையாது. எல்லா பேரும் அட்டெம்ப்ட்லேயே சக்ஸஸ் ஆக போகிறதும் கிடையாது. சில பேருக்கு 4 இருக்கலாம், சில பேருக்கு 10 இருக்கலாம், சில பேருக்கு 20 இருக்கலாம். ஆளை பொறுத்து, அவங்க மைண்டை பொறுத்து. எல்லா பேருக்குமே பிரெயின் ஒரே மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி ஆக்டிவ் பண்ணாது. எல்லா பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்க மாட்டாங்க, ஒரே ஃபீல்டில் மாஸ்டராக இருக்க மாட்டாங்க. அதனால் எல்லாத்தையுமே சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. ரொம்ப எமோஷனலாக ரொம்ப இதாகி ரொம்ப அதை பெருசாகவே எடுத்துக்கிறாதீங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு லீவ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டோன்ட் ஸ்டடி ஃபார் ஷேக். நான் சொல்கிறது தான், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும். டெடிக்கேஷன் அப்படின்றது முக்கியம், டிசிப்ளின் அப்படின்றது முக்கியம். டிசிப்ளின் அப்படின்றது என்னென்னா, இந்த இடத்துல எனக்கு ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்குது,
இப்போ என்னால் போய் விளையாட முடியும், என்னால் ஃபோனை பார்க்க முடியும், ஃப்ரெண்டு கூப்பிட்றான் அவனோட போக முடியும், டூர் போக முடியும், வெக்கேஷன் போக முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் என்னோடய சாய்ஸ் தான். நான் எது வேணால் பண்ணலாம். ஆனால் எனக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவுபடுத்தி நிற்கிறேன் பாருங்கள். அதுதான் டிசிப்ளின். டோன்ட் ஸ்டடி ஃபார் ஷேக். இப்போ அந்த டிசிப்ளினை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ரொட்டீன் செட் ஆகிரும். கண்டிப்பாக நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணிடுவீங்க. இல்லை எனக்கு என்னால் டைம் படிக்கிறதுக்கு ஒதுக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு சிஏ எக்ஸாம் ஃபிட்டு கிடையாது. ஜஸ்ட் லைக் தட். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு என்ன வருமோ அதை தேடி போங்க. சிஏக்குள்ளே வராதிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் பர்சனலாக. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். டோன்ட் பி லெத்தார்ஜிக். அதையும் சொல்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். ஷேக்குக்காண்டி படிக்காதீங்க, ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்காதீங்க. இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் 12th 2 நாள் நான் எக்ஸாமுக்கு 10 நாள் முன்னாடி உட்காந்து படித்தேன்னா நான் கண்டிப்பாக நிறையா மார்க் எடுத்துருவேன். அதெல்லாம் 12th 10th வேணால் அப்ளிகபிள் ஆகும். இங்கே கஷ்டப்பட்டால் தான் மார்க்கு. அதையும் சொல்லிட்டேன். அவ்வளோதான். இதுவே போதும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக கிராக் பண்ணலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லா பேரும் இதை ஃபுல்லாக இதை நான் சொன்ன பாயிண்ட்ஸை ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு நீங்கள் டெய்லி இதை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத ஒரு செக்கப் மாதிரி ஃபாலோ அப் மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். யாராலையும் முடியாதது எதுவுமே கிடையாது. இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள். நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நம்ம மனசு வச்சா தான் முடியும். ஆல் த பெஸ்ட் எவ்ரிஒன். இதே மாதிரி சிஏ ரிலேட்டடாக வீடியோ வேணும்னா இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 12th முடிச்சுட்டு சிஏ உள்ளே போகிற மாதிரி இருந்தாங்கன்னா இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வேறு எதுவும் சிஏ ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எதுவும் புரியலை, எதுவும் கான்செப்ட் எனக்கு இந்த கான்செப்ட் புரியலை ப்ரோ, இதை நீ எனக்கு தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும் தமிழில். நம்ம சேனல் தமிழில் ஓப்பன் பண்ணதுக்கு மெயினான காரணம் அதுதான். நீங்கள் யூடியூப் உள்ள போனாலே வெறும் நார்த் சைட்லேருந்து ஹிந்தியும் இங்கிலீஷ் மட்டும்தான் நம்ம சிஏ லெக்சர்ஸ் நடத்துகிறாங்க. நான் லெக்சர்ஸ் நடத்தலை, ஆனால் சின்ன சின்ன கான்செப்டெல்லாம் பிரேக் டவுன் பண்ணி சொல்லித்தரேன். உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி தனியாக ஒரு வீடியோவை எடுத்து போட்டுருவேன். தேங்க்யூ எவ்ரிஒன்.